ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு எல்லாரும் வீட்லேயும் நல்லா ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். என்னது அது? ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், குட் சோல்ஸ் ஹூ லைக்ஸ் மீ. ஸோ எல்லாருக்கும் நான் என்னோட ஹாப்பி தீபாவளி வந்து விஷ் பண்ணுறேன். இந்த தீபாவளினா என்னன்னு I have asked the question with you, but some people's was DM to my inbox, personal message, but no one shared your answer into my comment sections. So நான் வந்து அதை பற்றி தான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, தீபாவளினா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல என்ன வழக்கம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் தீபாவளினா எப்படி இருந்தது ஏன் மாமியார் வீட்டுல நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வீட்டுல என்னென்ன ஃபெஸ்டிவல், இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் எப்படி செலிப்ரேட் பண்றீங்கன்னு உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆனா வந்து இந்த தீபாவளியில வந்து நம்ம வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களையும் ஹாப்பியா வச்சுக்கிறது தான் இந்த தீபாவளியோட ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனே. ஓகேவா? நோக்கம், மோட்டிவேஷன் எது வேணா சொல்லிக்கலாம், ஒருத்தருக்கு ஒன்று. ஓகே, ஸோ எங்க அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி வந்து எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம்னா, நல்லெண்ணெயும் ஷீக்காவும் சாமி கிட்ட எல்லா சாமியும் வச்சிருப்பாங்க. அங்க வச்சுட்டு நைட்டு அம்மா வந்து முன்னாடி நாளே வந்து குலாப் ஜாமுன்ல வந்து அம்மா ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், செம்மையா குட்டி குட்டியா ரொம்ப அழகா ரெடிமேட் மாதிரி பண்ணுவாங்க. சான்ஸ் இல்லை அம்மா மாதிரி நான் இருந்தேன் ஒரு காலத்துல. இப்போ எனக்கு ஒர்க் பிஸினால என்னால வந்து அந்த அளவுக்கு என்னால பண்ண முடியல, அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அந்த குலாப் ஜாமுனும் முறுக்கும் செஞ்சு முன்னாடி நாளே வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஏர்லி மார்னிங் பாத்தீங்கன்னா நல்லெண்ணையும் சீக்காவும் சாமி கிட்ட வச்சு விளக்கேற்றிருப்பாங்க. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் போய் பட்டாசு வெடிச்சுட்டு வருவோம், பல் தேய்ச்சிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சாமி கும்பிட்டுட்டு அந்த நல்லெண்ணையும் அந்த ஷீக்காவும் நம்ம எதுக்கு உச்சத்தலையில தேய்க்கிறோம்னா, நம்ம கஷ்டம், நம்மளோட நெகட்டிவ் எல்லாமே நம்மளை விட்டு போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு நியூவா ஒரு லைஃப ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்றதுக்காக தான் இந்த தீபாவளியோட பிளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு புது துணிலாம் வாங்கி வச்சிருப்பாங்க ஆல்ரெடி சாமி கிட்ட. அதுல குங்குமம் வச்சு வச்சிருவாங்க. எல்லாமே அம்மா நைட்டே எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. மார்னிங் எதிர்த்து நம்ம சாமி கும்பிடுற மாதிரி நானும் அப்படிதான் பண்ணுவேன். ஏன்னா நைட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பேர்டன் இல்லாம இருக்கலாம், ஃப்ரீயா இருக்கலாம். இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும், எல்லா வேலையும் ஒரே டைம்ல நம்ம கமிட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஹெல்த் பாதிக்கும். ஸோ அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த புது துணி போட்டுட்டு அம்மா வந்து டிஃபன் செஞ்சு வச்சிருப்பாங்க. இட்லி, மட்டன் குருமா, சாம்பார், இட்லி, சட்னி எல்லாமே இருக்கும். வெஜ் சாப்பிடுறவங்க வெஜ் சாப்பிடலாம், நான்வெஜ் சாப்பிடுறவங்க நான்வெஜ் சாப்பிடலாம், அது நம்ம இஷ்டம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வந்து நாங்க பட்டாசுலாம் வெடிச்சுட்டு வருவோம். அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்க, பலகாரம்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்டா, நீ வந்து எல்லாருக்கும் போய் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணிடுன்னு. நாங்க பிளாட்ல இருந்தோம். நான் சொன்னால என்னோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் பிளாட் அது. ஃபேவரட் மட்டும் இல்லாம என்னோட ஓல்டு மெமரிஸ் ஃபுல்லா அதுலதான் இருக்கு. என்னோட ரொம்ப ஃபேவரட் பிளாட். என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே என் கூட கான்டாக்ட்ல இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ அது ஒரு மறக்க முடியாது. ஏன்னா நாங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப வருஷம் இருந்தோம். ஸோ அதனால அந்த பிளாட்ல ஆளுங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு அவங்க ஸ்வீட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது நம்ம சாப்பிட்டுட்டு ஜாலியா எல்லாரும் சேர்ந்து கெட் டுகெதரா நாங்க வந்து பட்டாசுலாம் வெடிச்சு ரொம்ப ஜாலியா இருக்கும். இதுதான் என் அம்மா வீட்டுல இருந்த அந்த தீபாவளியோட ஃபங்க்ஷனோட மெமரபிள் மூமெண்ட். ஓகே, அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து அவங்க வீட்டுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி நாளே வந்து இந்த கேசரி, சுயம், அப்புறம் இன்னொரு பணிகாரம், அதுக்கப்புறம் இட்லி, சாம்பார், சட்னி, ஸோ இந்த மாதிரிலாம் பலகாரம் செஞ்சு சாமிக்கு படைச்சிருவாங்க. ஒரு தூக்கு ஃபுல்லா முறுக்கு, ஒரு தூக்கு ஃபுல்லா அதிர்சம் பொண்ணுக்கு அவங்க எடுத்து வைப்பாங்க. அது என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா அம்மா இருந்த வரைக்கும் நல்லா செஞ்சாங்க, கிராண்டா செஞ்சுட்டாங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் அக்கா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சுட்டா. அதுக்கப்புறம் அக்காக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதான் எங்க மாமா கிட்ட சொல்லிடுவேன். தம்பியை வந்து செய்ய சொல்லுவாங்க. தம்பி பாவம், அவனே பிஸியா இருக்கிறான். அதனால நான் சொல்லுவேன் என் அத்தை கிட்ட, அத்தை அது எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க எங்களுக்கு கொடுங்க, வேணும்னா விட்டுட்டுங்க, நீங்க உங்க பொண்ணுக்கு மட்டும் வாங்கி கொடுங்க. நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம், நான் எதுவுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன்.
ஐ மீன் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், நீங்க சொல்லணும்னா அவங்க வந்து எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதனால அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க, அது என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லுவேன். சரி ஓகேடின்னு சொல்லிட்டு அதான் அந்த சொல்லலே அந்த கல்யாணம் ஆனதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியா ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மருமக வந்து நம்ம ஏன்னா எவ்வளோ மருமக வந்து டார்ச்சர் பண்றாங்க மாமியார. நான் ஒரு பீப்புளும் பார்க்கும்போது பாவமா இருக்கு. அந்த மாதிரி இல்லைங்க, நானு என் மாமியாரை ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். நான் ஆக்சுவலா ரொம்ப 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நாங்க பேசுறது வந்து என் ஹஸ்பண்டுக்கும் என் நாத்தனருக்கும் சுத்தமா பிடிக்காது, என் மாமனருக்கு அதோட பிடிக்காது. அதனால நான் பக்கத்துல போனாலே மெயினா என் ஹஸ்பண்ட் வந்து என்ன எங்க அம்மா இப்படி அட்டாச் ஆயிட்டா அப்படின்னு பழைய கதையெல்லாம் விட்டுடலாம். அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாமி கிட்ட வந்து அவங்களும் புது துணிலாம் வாங்குவாங்க. வாங்கிட்டு அதுக்கு குங்குமம்லாம் வச்சுட்டு மறுநாள் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாள் நாளே சாமியெல்லாம் கும்பிட்டுடுவாங்க. மறுநாள் வந்து அவங்க நோன்பு எடுப்பாங்க. ஆக்சுவலி நோன்பு அவங்களுக்கு கிடையாது. அவங்க எங்க மாமனாரோட ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 19 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நான் வந்து வந்த புதுசுல என் மாமியாரோட தம்பி வைஃப் சொன்னாங்க, நோன்பு எடுங்க, உங்களுக்கு வந்து உங்க ஃபேமிலிக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும், நிறைய சந்தோஷம் கிடைக்கும், இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம்னு அவங்களுக்கும் ஆண்டவனுக்கு தான் தெரியும், சில விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரியும். அதனால அப்படி சொன்னோம்னா எங்க மாமியார் வந்து என்ன மாதிரி தான் பயங்கர காட் பிலீவர். நான் வந்து காட் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து என் அம்மா வந்து அப்பா போயிட்டாரு, அம்மா என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே வந்து எனக்கு அம்மா, என் ஹார்ட் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அடுத்தது என் அம்மா, அப்புறம் என்னோட சுத்தி இருக்க திங்ஸ் நேச்சர்ல தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பீப்புள் கிட்ட நான் அவ்வளோ பேச மாட்டேன், ஏன்னா பயம். ஏன்னா அழகா வந்து பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க, அப்படியே அன்பாலே நம்மள தள்ளி விட்டுடுவாங்க. அதனால எனக்கு பயம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த கதையை நம்ம அப்படிதான் வைக்கலாம். நம்ம அப்போ இந்த கதைக்கு வரலாம். அதுக்கப்புறம் அந்த நோன்பு சொன்னதுனால அந்த நோன்பு வந்து ஃபர்ஸ்ட் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு, அது ஆதிகாயத்து கோயில், ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த கோவில வந்து அந்த நோன்பு எடுக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் உத்ராட்சை வந்து 4ஆம் முகம் அந்த மரத்துல இருந்து அங்க ஒரு மரம் இருக்கும், உத்ராட்சை மரம். அங்க வந்து அந்த உத்ராட்சை மரமா அரச மரமா எனக்கு தெரியல. ஆனா நான் கோவில வந்து ஒரு 9 சுத்தும் போது எனக்கு உத்ராட்சை கொட்டை கிடைச்சது. அது வந்து 4ஆம் முகம், அது நான் சாமி கிட்ட வச்சிருக்கேன். அது மாதிரி ஏன்னா நான் சொன்னேன், நான் நிறைய சிவன் கிட்ட தான் நிறைய பேசுவேன், சிவன் தான் ரொம்ப இஷ்டம், ஃபர்ஸ்ட் கடவுள் எனக்கு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அது என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாள் அந்த நோம்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு கும்பிடுவாங்கல்ல, அது வந்து விரதம் இருக்கணும். எங்க மாமியார் வழக்கம் பாத்தீங்கன்னா 12 அதிர்ஷ்டம், அப்புறம் அந்த நோம்பு தட்டுல வந்து ஃப்ரூட்ஸ், பூவு, அந்த அதிர்ஷ்டம், அந்த நோம்பு கயிறுலாம் வச்சு கோவில வந்து வெயிட் பண்ணி அங்க சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்து சமையல் ஓரளவுக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்போம். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் அந்த தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காய் வந்து அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு அதெல்லாம் படைச்சு நல்லபடியா சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம். இதுதான் எங்களோட மாமியார் வீட்டு தீபாவளி வழக்கம். ஸோ நான் ஆக்சுவலா வந்து என்னோட நியூயார்க் சிட்டிக்கு நேற்றுக்கு போயிருந்தேன். அங்க வந்து என்னப்பா அது நியூயார்க் சிட்டியா, என்ன நியூயார்க் போயிட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சொல்றேன் எங்களோட நியூயார்க் சிட்டி தான் என்னோட மெடிடேஷன் பிளேஸ். நியூயார்க் சிட்டி வந்து ஹைதராபாடு, சென்னையில இருக்கிறது வந்து சென்னை சிட்டி. ஓகே, ஸோ அங்க நான் வந்து நேற்றுக்கு வந்து நான் போயிருக்கும் போது அங்க வந்து என்ன வந்து நாங்க வந்து ரொம்ப ஜாலியா நிறைய சோல்ஸ் வந்து நம்மளுக்கு குட் சோல்ஸ் தான் அங்க இருப்பாங்க, பேட் சோல்ஸ் இருப்பாங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஃபுல்லா அங்க குட் சோல்ஸ் தான். அவங்க வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் கத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதான் மாஸ்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் மாஸ்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இப்படி நம்மளுக்கு கம்மியாகும். எப்பயும் வந்து கடவுள் வந்து அன்பே சிவம் பார்த்துட்டு இருக்கீங்களா, அது உண்மையான ஸ்டோரிங்க. கடவுள் வந்து நேர்ல மனுஷ ரூபத்துல வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அதனாலதான் நம்ம ஹார்ட்டை எப்பவுமே வந்து குட்டா வச்சுட்டோம்னா நம்ம தான் கடவுள். ஓகே, அப்படிதான் எல்லாரும் எனக்கு சொல்லுவாங்க, எங்க அம்மாவும் எனக்கு அதான் சொன்னாங்க, எங்க மாஸ்டர் அதான் சொல்றாங்க. ஓகே, ஸோ அங்க வந்து நாங்க ஜாலியா ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் கேட்பாங்க உங்க தீபாவளி எப்படி இருந்தது, நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம் உங்க தீபாவளி எப்படி இருந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படியே ஒருத்தவங்க சொல்லும் போதுதான் மார்வாடிஸ்ல வந்து தீபாவளி வந்து 5 days வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். நிறைய விஷயம் சொன்னாங்க, எனக்கு சில எல்லாம் ஞாபகம் இல்லை, அந்த பேர்லாம் வந்து நான் இனிமேல் தான் வந்து கத்துக்கணும். அதை பத்தி நம்ம படிச்சா தானப்பா கத்துக்க முடியும்.
அப்போ வந்து அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த பழைய பொருள் எல்லாம் போட்டு நம்ம போகிக்கு பண்ணுவோம்ல, அது மாதிரி பழைய பொருள் எல்லாம் போட்டுட்டு புதுசு வாங்குவோம். அது நாங்களே பண்ணுவோம். நானும் எங்க மாமியார் வந்து முன்னா நாள் வந்து இந்த தொடப்பம் வீட்டுல யூஸ் பண்ற அந்த தொடப்பம் மட்டும் போட்டுட்டு புது தொடப்பம் வாங்கி அது நாங்க யூஸ் பண்ணுவோம். அப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்குவோம். அது மாதிரி இவங்க வந்து இந்த 5 days வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஒரு நாள் வந்து கோல்டு வாங்குவாங்களாம், ஒரு நாள் வந்து புது திங்ஸ் வாங்குவாங்களாம், இன்னொரு நாள் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு வைப்பாங்களாம், இன்னொரு நாள் வந்து சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதான் அந்த தீபாவளி அன்னைக்கு ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ 5 days அவங்க அந்த ஃபெஸ்டிவல் வந்து தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஒன்னு பண்ணுவாங்களாம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னாங்க. ஸோ சிலது ஞாபகம் வச்சுக்கிட்டு சிலது ஞாபகம் வச்சுக்கல. ஏன்னா எனக்கு ப்ராக்டிஸ் இல்ல, அதனால நான் ஞாபகம் வச்சுக்கல. அதனால இந்த தீபாவளிக்கு எல்லாருமே நல்லா ஹாப்பியா இருங்க, மற்றவங்கள ஹாப்பியா வச்சுக்கோங்க. உங்ககிட்ட யாராவது பேசலையா ரொம்ப சந்தோஷம்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேல்யூவும் அஃபெக்ஷனும் இருக்கும் அந்த இடத்துல நீங்க வந்து சர்வே பண்ணா உங்களோட ஹார்ட் ரொம்ப ஹெல்த்தியாவும் பீஸ்ஃபுல்லாவும் அழகா இருக்கும் உங்க வாழ்க்கை. இல்ல என் ஃபேமிலி கூட தான் நான் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன், எவ்ரி ஹார்ட், குட் சோல் ஹார்ட். ஓகே, குட் சோல் பேட் சோல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம குட்டா இருந்தா குட் சோல், பேடா இருந்தா பேட் சோல், அவ்வளவுதான். சோ இந்த தீபாவளியை நீங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, மத்தவங்களையும் ஜாலியா வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.